வெல்கம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட். ரொம்ப சந்தோஷம். ஒரு சில குரூப்ல மட்டும் எப்பயுமே அப்படியே ஏதோ கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரியே பயங்கர அப்படியே எனர்ஜெட்டிக்காவே சுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த ஒரு 2 3 குரூப் இருக்கு. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அப்படியே தான் இருக்கீங்க. ரைட். சந்தோஷமான விஷயம் அப்படி இருக்கிறது. ரைட். நான் எல்லாம் மெசேஜ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, எல்லாமே ஓகே தான். நீங்க ஒருத்தர் அவங்க என்ன முனாவர், ஓகே முனாவர் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு இல்லையா? கண்டிப்பா நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா 1 மந்த்ல 20,000 யாரு கொடுப்பா அக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. நியாயமான கேள்விதான். அல்லாஹ் குடுப்பான், அல்லாஹ் குடுப்பான்னு நம்ம உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. நாம தான் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது விஷயம், நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது, பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம சேர்த்திருக்கோம். நாம பிரைவேட் ஸ்கூல்ல எதுக்கு நம்ம பசங்கள சேர்க்கிறோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க நம்மள விட பெட்டரா அவங்க வரணுன்றதுக்காக தான் கொண்டு போய் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றதுனால பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ், அது ரெகுலரா கட்டுற ஃபீஸ் கிடையாது. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு 10,000 15,000 கட்டணும், ஒரு 20,000 கட்டணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அத எங்க வேணாலும் அடிச்சு புடிச்சு பெரட்டி கொண்டு போய் சேர்க்கிறோம். இங்க நெறைய பேருக்கான கஷ்டமே அங்க தான் நிக்குது. பசங்களுக்காக தான் அவங்க லைஃப்ல நெறைய பேருடைய கஷ்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அத செய்யறோம் நாம. அதனால என்ன பெனிஃபிட் உடனடியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குது. கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்னா, கண்டிப்பா அவன் நம்மள விட ஒரு பெட்டரான இடத்துக்கு போவான். அப்படிங்கிற நம்பிக்கையில மட்டும் தான் கொண்டு போய் அங்க பணத்த கட்டுறோம். ரைட். ஆனா இப்ப எஸ்பிஓ கட்டுற ஒரு கம்பேரிசன். இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செய்து. எனக்கு டக்குன்னு தோணுச்சு அவர் சொன்ன உடனே ஒரு கம்பேரிசன். ஏன்னா இன்னைக்கு நான் நேர்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அத வச்சு நான் அப்படியே டக்குன்னு ஒரு கம்பேரிசன் சொல்றேன். ஒரு 20,000 கட்டணும்னு சொல்றாங்க. ஃபீஸ் எல்லாம் கட்டிச்சு. ஒரு வேற ஏதோ விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து காலேஜ் ஃபீஸ் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட், ஓகே. அவரு ரெடி பண்ணி கட்டிடுவாரு. ஓகேவா? அது ரூ. 20,000 அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, நம்ம புள்ளைக்காக தான் நம்ம பண்றோம். நம்ம புள்ளைக்காக தானே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20,000 ரெடி பண்ணி கட்ட ரெடியா இருக்க நாம எதுக்காக நம்ம பசங்கள படிக்க வைக்கிறோம்னா, அவன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு மாசம் ஒரு 10,000 20,000 இப்ப இன்னும் அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு 30,000 40,000 மாசம் சம்பாதிக்கணும். ஒரு 50,000 சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு சுயநலமான ரீசன் இருக்கு. எதுவுமே நம்ம பொதுநலத்தோட பண்றதெல்லாம் கிடையாது. 90% நம்ம லைஃப்குள்ளேயே நமக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்? அவங்கள ஏன் நல்லா படிப்பு படிக்க வைக்கிறோம்? காஸ்ட்லியான படிப்பு எதுக்கு படிக்க வைக்கிறோம்? காஸ்ட்லியான காலேஜ்ல எதுக்கு சேர்க்கிறோம்? பெரிய பெரிய ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கிறோம்னா, நம்மள விட அவன் பெட்டரா வரணுன்றதுனால மட்டும் தான். சரியா? ஒரு பக்கம் இருக்கும். ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பண்றாங்க. நாமளும் அத விட பெஸ்ட்டா பண்ணணும்னு இருக்கும். ஒரு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு ரீசன் தான். நம்மள விட நம்ம பசங்க பெட்டரா வரணும் அப்படின்றது. நான் ரூ. 10,000 சம்பளத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பையன் ரூ. 40,000 50,000 சம்பாதிக்கணும். அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த அந்த ஒரு நெனப்பு தான் எல்லா பேரண்ட்ஸ்களுக்குள்ள இருக்கு. நான் கஷ்டப்பட்ட மாரி என் பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அவங்களுக்காக மந்த்லி கம்பல்சரி எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த காலகட்டத்துல ஆவரேஜா ஒரு 50,000 கிட்ட கம்பல்சரி ஓடி வந்துருது. பர் இயருக்கு 50,000 ஒரு ஸ்டூடண்ட்ஸ ஸ்கூல் படிக்க வைக்கணும்னாலே, இது நான் ஸ்கூலுக்கு மட்டுமே சொல்றேன். சோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அது நமக்கு ரிட்டர்ன் எப்ப கிடைக்கும் அப்டின்னா, அவரு படிச்சு முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு அவரு வேலைக்கு போயிட்டு, அவரு சம்பாதிக்க ஆரம்பிச்சா மட்டும் தான் நாம எதிர்பார்த்த ஒரு ஆசையோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆசையோட பண்றோம்னா, ஒரு 40,000 50,000 ஏன்னா நான் 10,000 5,000 சம்பளம் வாங்குறேன். என் பையன் போய் படிக்கும்போது ஒரு 40,000 50,000 சம்பாரிக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்? இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், படிக்க வைக்கிறோம். அது எப்ப நடக்கும்ன்றதே தெரியாது. அது நடக்குமான்றதும் தெரியாது. எல்லாருக்கும் நடந்துருமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா, அத பண்ற நாம, நமக்கு ஒரு விஷயம் சரியா? இப்ப எஸ்பிஓல மாசம் ரூ. 10,000 குடுக்குறாங்கன்றத நாங்க ஏன் அத யோசிச்சோம்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வொர்க் குடுக்குறோம். 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்க பண்றதுக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு ரூ. 10 குடுக்கலாமா 5 மினிட்ஸ் டாஸ்க்க்கு? இல்ல ஒரு ரூ. 20 குடுக்கலாமா? இல்ல ரூ. 30 குடுக்கலாமா? குடுக்கலாம். ரைட். அதுவே அதிகம் தான். ரூ. 30 குடுத்தாலே அதிகம் தான். ஆனா ஒரு டாஸ்க்குக்கு ₹500 குடுக்குற அளவுக்கு மந்த்லி 10,000 நாங்க அந்த கம்பெனி கிட்ட பேசி இருக்கோம் அப்டின்னா, உங்களுக்கு இவ்ளோ சேல்ஸ நாங்க பண்ணி குடுக்குறோம். எங்ககிட்ட 2,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? வொர்க் பண்ற பெர்ஃபெக்ட்டா ஆக்டிவா இருக்கிற பீப்பிள் கம்பல்சரி ஒரு 2,00,000 பேர் வருவாங்க. அந்த 2,00,000 பேர வச்சு உங்களுக்கு பெர் மந்த்க்கு 10 டூ 15 லேக் சேல்ஸ நாங்க பண்ணி குடுக்குறோம். நாங்க எல்லாம் சேர்ந்து சேல்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு கம்பெனினா என்னங்க வேணும்? அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் அவங்க ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ எது வேணாலும் இருக்கட்டும். நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட வேலை என்ன? நம்மள தேடி வர கிளையண்ட்ஸ்க்கு தேவையான சர்வீஸ
என்ன பண்ணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு தாட் இருக்கு. ஆனா எஸ்பிஓ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு கேரண்டீடா சேல்ஸையே நாங்க பண்ணி கொடுக்குறோம். எஸ்பிஓ கொடுக்குற விஷயம் அது. ஏன்னா மத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, அங்க ஒரு 30 பேரோ 40 பேரோ 50 பேரோ தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த 30 பேர் 40 பேர் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனிக்கு போதுமான வருமானம் என்னன்னா, ஒரு 50 பேர் இருக்காங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20,000 சம்பளம். சோ அப்ப ஆவரேஜா ஒரு 50 பேர் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு வந்துற போகுது. அது அந்த சேலரி கால்குலேஷன் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸ்டாஃப்ங்களுக்கு எல்லாம் இவ்வளவு போகுது, நமக்கு இவ்வளவு நிக்குது. சோ அப்ப ஆவரேஜா அவங்களுடைய மந்த்லி டார்கெட், அந்த கம்பெனியோட மந்த்லி டார்கெட் ஒரு அதிகபட்சம் ஒரு 1 crores இருக்குமா, மேக்ஸிமம் 1 crores இருக்கும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட மேக்ஸிமம் டார்கெட் 1 crores 2 crores தான் இருக்கும். ஆனா எஸ்பிஓட டார்கெட் என்ன தெரியுமா, பர் மந்த்துக்கு ட்ரைனிங் பீரியட்ல மட்டுமே, இப்ப நம்ம ட்ரைனிங் பீரியட்ல ஒரு சேலரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, கால்குலேஷன் எடுத்து பாருங்க, ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி வருதுன்னு. அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன, அந்த கம்பெனிக்கு அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 2 கோடி ரூபாய் எஸ்பிஓல இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் போறதுக்கு 2 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, நான் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு தேவை பண்ணி கொடுக்கணும், 20 கோடி ரூபாய் பண்ணி கொடுக்கணும். 20 கோடி ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு 15% 20% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? லாபம் வரும். அந்த 15% நமக்கு ஒரு 10% கொடுப்பாங்க. இதுதானே பிசினஸ். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜென்ரலா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ்க்கு எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாலும் இவ்வளவு ஒரு டர்ன் ஓவர்ஸ் கொண்டு போக முடியாது. எஸ்பிஓல ஏன் கொண்டு போக முடியுதுன்னா, இங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அத்தனை லட்சம் பேருக்கு சம்பளம். எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணும்னா, அந்த கம்பெனிக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கும். ஆனா எஸ்பிஐ என்ன யோசிச்சிருக்குன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும். எங்களுடைய யோசனையே, நாங்க நிறைய இடத்துல பேசும்போது எல்லாம் கேட்கிற ஒரு விஷயம்னா என்ன, இது இவ்வளவு பெருசு எப்படிங்க நீங்க பண்ண முடியும். இல்ல சார், எங்களுக்கு இது வந்தாதான் செட்டா இருக்கும், எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வரணும்னா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும். எங்க கேள்வி அதுதான். எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வேணுங்க. மந்த்லி ஒரு 10,000 எஸ்பிஓ நம்பி வந்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரி, ஒரு 5,000 ஒரு 2,000 இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு அதான் பேசியிருக்கோம். அட்லீஸ்ட் 2,000 கொடுங்க சார், அப்பதான் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நீங்க நினைச்சதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க பண்ணி கொடுக்குறோம். எங்களால முடியும், நாங்க பண்ணி கொடுக்குறோம். சோ அது நாங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம்னா, அது எங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற அட்மின் டீம்ல இருக்கிறவங்க எங்க பேர்ல இருக்கிற நம்பிக்கை மட்டும் கிடையாது. எஸ்பிஓல இருக்கிறவங்களையும் சேர்த்துதான் அந்த நம்பிக்கை. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த ரிஸ்க் போது, ரிஸ்க் எடுக்க நான் மட்டும் ரெடி இல்ல, ஆனா எனக்கு வருமானம் மட்டும் வேணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறதுன்றது மிகவும் ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது. இப்ப இதே சுச்சுவேஷன் நாளைக்கு உங்க பசங்களுக்கு ஒரு 20,000 கட்டணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா அத்தனை பேரும் கட்டுவீங்க தானே. எத்தனை பேர் நான் என் பையனை படிக்க வைக்கிறதுல பையன் நீ ஸ்கூல்ல இருந்து வந்துடுறான்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டோம்ல. அது நாளைக்கு இல்ல, 4 வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 10 15 வருஷம் ஆகும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஆனா எஸ்பிஓ உங்களுக்கு மாசம் மாசம் 2,000 இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த பேமெண்ட்டை 3 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்னும் கொடுக்குதுன்னா, அப்ப எஸ்பிஓ உங்களுக்காக யோசிக்கும் தானே அர்த்தம். இதே கமாண்டர்ஸ் இங்க இருக்காங்க, லைவா கேளுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்டு அவங்க கிட்ட ஒரு மீட்டிங்ல லைவா லான்ச் பண்ண பிளான்ல வருஷத்துக்கு 30,000 பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அது பர்ச்சேஸ் பண்ணிட்டா அந்த காசுலாம் ரிட்டர்ன் வராது. கண்டிப்பா வாங்கியே தான் ஆகணுன்ற மாதிரி தான் ஒரு கண்டிஷன் வச்சிருந்தோம். அவங்க எல்லாம் சொன்னாங்க. இங்க அவங்க எதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் நோட்டீஸ் போர்ட்ல சொல்லும் போது, இல்ல அவர் சும்மா போய் புழுகிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப்லயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, சும்மா சொல்றாங்க, இவங்க போயிட்டு கமாண்டர்ஸ் கிட்ட கேட்டாங்களாம், கமாண்டர்ஸ் வந்து அப்படியே பாவப்பட்டு மக்கள்லாம் பாவம்னு நினைச்சிட்டாங்களாம். அதனால வந்து அவங்க சொன்ன உடனே எல்லாரும் மக்களுக்காக கேட்ட உடனே இவர் வந்து மாத்திட்டாராமா பிளான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு. இங்க அதே கமாண்டர்ஸ் இருக்காங்க, நான் லைவா பேசிட்டு இருக்கேன், கமாண்டர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க கமாண்டர்ஸ் குரூப் யாரையாச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்க சொல்லுங்க, அது என்னைக்கு நான் பிளான லான்ச் பண்ணேன், அதுல இருக்கிற சேஞ்சஸ் என்ன, இதுல இருக்கிற சேஞ்சஸ் என்ன, டவுட்டா இருக்கிறவங்க கேட்டுக்கூட பாருங்க. சோ இங்க மக்கள் நம்புறது இல்லை. எல்லாத்தையும் அப்படியே என்னவோ எஸ்பிஓ இங்க முதல்ல எஸ்பிஓக்கு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அது முதல்ல நினைச்சு, இது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அந்த கம்பெனிக்கு தேவையான சேல்ஸ் நம்ம உருவாக்குறோம். அந்த கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் தானே பண்ணி கொடுக்கணும். எந்த கம்பெனி இவ்வளவு பெரிய வருமானத்தை நமக்கு கொடுக்கும், யாராலையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாலையும் ஒரு 2 லட்சம் பேருக்கு சம்பளம் போட முடியுமானா கண்டிப்பா முடியாது. எஸ்பிஓ 2 லட்சம் பேர் இல்லைங்க, 5 லட்சம் பேர் கூட சம்பளம் போடும். ஆனா எஸ்பிஓக்கு அவங்க கேட்கிற விஷயம் அதுக்கு, ஏன்னா இவ்வளவு வருமானத்தை நாங்க கொடுக்கணும்னா அப்ப எங்களுக்கு கேரண்டிடா மந்த்லி இவ்வளவு சேல்ஸ் வேணும். உங்களால முடியுமா? ஏன்னா எஸ்பிஓட நீடட் என்ன அப்படின்னா, நாங்க மட்டும் பிழைக்கணும்ன்றது இல்ல. எஸ்பிஓ நம்பி ஒரு டீம் இருக்கு, ஒரு பெரிய growth இருக்கு. அவங்க எல்லாரும் நம்மள நம்பி வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நம்ம கொடுக்கணும்ல. அந்த வருமானத்தை கொடுக்க நாம என்ன பண்ணணும்? எங்களுடைய தாட்டே அதுதான். அவங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும்தான் நாங்க யோசிக்கிறோமே தவிர, இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம் அப்படின்றது கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணோம், சரி அவங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு 20,000 போட்டு நம்ம அந்த பிசினஸ் அவங்களுக்கு தேவையான சேல்ஸ் ரெடி பண்ணாலுமே அகைன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டோட அது ரிட்டர்ன் கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஆவரேஜான பீப்புளால ஒரு 2 மாசம் 3 மாசம்
அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் அந்த பணம் ரிட்டர்ன் கிடைச்சிட்டாதான் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் ஒண்ணு வாங்கியிருக்காங்க டக்குன்னு கொடுத்துட முடியும். ஒரு வட்டி கிட்டி ஒரு எக்ஸாம்பிள், அது நாங்க கால்குலேட் பண்ணும்போதே ஒரு 3000 ரூபான்றத 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஒரு 3000 எக்ஸ்ட்ரான்றது எப்படி கால்குலேட் பண்ணனா 5% இன்ட்ரெஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டா எவ்வளவு வரும்? ஏன்னா யாருமே அவ்வளவு சீக்கிரம் 10 பைசா 5 பைசாக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம ஒரு ஏன்னா அதோட அதிகமாவும் கொடுக்க முடியாது ஒரு கம்பெனியால. ஒரு 5% வரைக்கும், ஏன்னா நாங்க 8% வரைக்கும் கேட்டிருந்தோம். அவ்வளோலாம் வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, பெனிஃபிட் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. சரி ஒரு 5% வர மாதிரி பண்ணுங்க. அப்போ ஒரு 3000 ஒரு 20,000 நம்ம பண்றோம்னா ஒரு 3000 தாராளமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் கான்செப்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அப்ப அதுக்கான வேலைகள் என்னமோ நம்ம அதுவும் நேத்து என்னன்னு சொல்லியிருக்கேன். நாங்க முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 2, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல இப்படி இப்படி நாங்க பண்றோம். இது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுமா? ஏன்னா அவங்களுக்கு தான் கட்டுப்படி ஆகணும். நமக்கு கொடுக்க போறவங்க அவங்க தான். நம்ம ஒன் டைம் 20,000 ரூபாய் கொடுக்குறோம். அவங்க மாசம் மாசம் நமக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? இங்க எத்தனை ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒரு சிம்பிள் இன்னும் இன்னும் ஈஸியா அந்த பிசினஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா அப்ளியேட்டட் லிங்க்குங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அப்ளியேட்டட் லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துறோம். இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சுன்னா, எப்படி சேல்ஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். சேல்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க சேல்ஸ் பண்ணிக்கங்க. சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு கமிஷன் வரப்போகுதுன்னு சொல்லி நான் விட்டுட்டோம் அப்படின்னா அது சரியா இருக்குமா? இங்க எத்தனை பேரால சேல்ஸ் பண்ணிட முடியும்? எல்லாராலையும் சேல்ஸ் பண்ண முடியுமா? இங்க சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. நிறைய இருக்குது. எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம எஸ்பிஐ ஃபேமிலின்னு சொல்றோம்னா அப்ப எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒருத்தர் நல்லா பேசுவாரு, ஒருத்தர் நல்லா டைப் பண்ணுவாரு, ஒருத்தர் நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுவார், ஒருத்தர் நல்லா டிசைன் பண்ணுவாரு. எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் ஒரு பிசினஸ் மாடலை ரெடி பண்ணணும். சரியா? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் யோசிங்க அப்படின்னு யோசிக்க முடியாது. சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் எஸ்பிஓ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? அதை கூட ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வேர்டை சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பிரளயம் கிளம்புன்னு ஆல்ரெடி அட்மின் டீம் சொல்லியுமே இல்ல, என்னவோ அதை அப்படியே தான் சொல்லணும். ஏன் அதை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன்னா அது ரிட்டர்ன் கிடைக்கும். ரிட்டர்ன் கிடைச்சாதான் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லைன்னா அது பர்ச்சேஸா மாறிடும். ரிட்டர்ன் கிடைக்குது இல்ல, அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ 3 மந்த்ஸ்ல அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. வித் இன்ட்ரெஸ்ட் போட்டு கணக்கு தான் அது. ஸோ வித் இன்ட்ரெஸ்ட் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ருபீஸ் கொடுத்தோம்னா ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தாலே அது ஏன் உங்களை பண்ண சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல எஸ்பிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது உங்களுக்காக. வாய்ப்பே இல்ல சம்பளம் போறதுக்கே நம்ம இந்த கம்பெனி அந்த கம்பெனி இங்க ஆர்டர் எடுக்கணும் அங்க ஆர்டர் எடுக்கணும் ஓடிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் பேர் 20,000 போட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய ஃபண்ட் எப்படி எஸ்பிஓ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பின்னாடி நிறைய பண்ண சொல்றதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குங்க. கேரண்டிட் சேல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த பணம் போட்டா மட்டும்தான் ஒரு அக்கறை இருக்கும். ஒழுங்கா ஒர்க் பண்ணணுன்ற பொறுப்பு இருக்கும். இன்னைக்கு நான் நேத்து நோட்டீஸ் போல சொன்னேன், 24 ஹவர்ஸ்ல 2 லட்சம் ஓட்டிங் கொண்டு வர முடியுமான்னு. ஆனா 2 லட்சம் ஓட்டிங் வரும். எப்ப வரும் அப்படின்னா கரெக்டா ஒரு 15 நாள்ல வரும். இந்த ஓட்டிங் அப்படியே நம்ம லாகின் பேஜுக்குள்ள கொடுத்துட்டு இதை ஓட்டிங் பண்ணா மட்டும்தான் ஒர்க்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஓட்டிங் வந்துடும். 15 நாள்ல 2 லட்சம் ஓட்டிங் வரும். அப்ப எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க. இந்த கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு எஸ்பிஓ ஒருத்தர் குற்றம் சாட்டினார். இன்னொரு குரூப்ல பாத்திருக்கேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு குரூப்ல பேசினேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் சார் காரணம். நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க. அவங்க எல்லாம் நீங்க அப்பவே ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கரெக்டா ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. நம்ம எஸ்பிஓ தானே பாத்துக்கலாம், மறுபடியும் 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 ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறோம்னா அன்னைக்கு அந்த மாதிரி கொடுத்ததுக்கான காரணமும் யாரு? ஏன்னா எங்களுக்கு ஆசையா? சரி, மக்கள் ஒருத்தர் கூட எந்த ஒரு கண்டிஷன்னாலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறத நாங்க யோசிச்சிருக்கோம். அதை கொடுத்ததுனாலதான் நீங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டோம், அதனாலதான் நாங்க கேர்லெஸ்ஸா இருக்கோம்னு சொன்னா இது எப்படி? இன்னைக்கு அன்னைக்கு நாங்க கண்டிஷன் இப்ப ஒண்ணும் இல்ல, நாங்க ஜீரோ பண்ணோம், வாலெட் ஜீரோ பண்ணோம். சரிங்களா? அந்த வாலெட் ஜீரோ பண்றதுனால எஸ்பிஓக்கும் புண்ணியம் கிடையாது, உங்களுக்கும் புண்ணியம் கிடையாது. பட் ஏன் பண்றோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த வாலெட்டை ஜீரோ பண்ணிட்டு அதுக்கான அந்த பர்டிகுலர் ஒர்க்கை சம்பந்தப்பட்ட டெவலப் டீம் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதுக்கு உண்டான வேலையை பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் கேட்வே அது கூட கனெக்ட் பண்ணாதான் நமக்கு இமீடியட்டா பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள்லாம் பண்ண முடியுன்றதுக்காக நம்ம அதை பண்ணிருக்கோம். சரிங்களா? அதுலயும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதை பண்ணதுனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 இருந்து 18,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரைட்? ஒருத்தர் கூட பாதிக்க கூடாதுன்னு தான் மறுபடியும் மறுபடியும் ஆப்ஷன் கொடுக்குறோம். பட் நாங்க ஸ்ட்ரிக்டா ஆக ஆரம்பிச்சோம்னா இங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் என்னவோ கஷ்டமான ஒர்க் எல்லாம் கிடையாது, ஈஸியான ஒர்க் தான். இருந்தாலும் அது அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் தானே, அதுக்காக அவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல. அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தானே 2.5 மாசமா கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆசை 2.5 மாசம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்குன்னு. 2 நாள் சொல்லிட்டு டக்குன்னு 2.5 மாசத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறமே 18,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நிறைய 18,000 பேருடைய வாலெட்ல இருந்து 50 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு, ஜீரோ ஆயிருக்கு. ஏதாவது கம்பெனிக்கு யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. அதனால அவங்களுக்காச்சும் யூஸ் ஆச்சு, அவங்களுக்கும் யூஸ் இல்ல. லாஸ் இப்ப அவங்களுக்கு தான்.
சரியா? கம்பெனிக்கு லாஸும் கிடையாது, யூஸும் கிடையாது. அதனால அந்த ஜீரோன்னு சொல்லிட்டு வாலெட்ல ஜீரோ பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ரைட்? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் கம்பெனி பண்ணி இப்ப இந்த மாரி அவங்க சொல்றாங்க. இப்ப நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கண்டிஷன் குடுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு கண்டிஷன். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள யார் பண்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கங்கன்னா, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா, ஒரு 70லேருந்து 80% பீப்பிள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவ்வளோ பேர் தான் கரெக்ட்டா வொர்க் பண்றவங்க இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதிகபட்சம் நம்ம புஷ் பண்ணோம் அப்டின்னா வச்சுக்கங்களேன், ஒரு 30-40% வரைக்கும் அதிகபட்சம் வரும். அவ்வளோதான். மீதி அத்தன பேரும் பாதிக்கப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன கொண்டு வந்து, இதன் மூலியமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இந்த மாரி ஒரு ஆப்ஷன். எஸ்பிஓ வந்து வேலைய விட்டு அனுப்புறோம்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா, பூரா பேரையும் வேலைய விட்டு அனுப்பிடலாம். தேவையே இல்லங்க. நாங்க ஒரு 5000 பேரோ, 10,000 பேரோ வச்சு ஒர்க் பண்ணிக்கலான்னு. நாங்க யோசிச்ச கான்செப்ட் ஒரு கம்பெனி கிட்ட போய் கேட்கிறோம்னாலே, அதுக்கான கேள்வியே என்னன்னா, எங்ககிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் போடணும். இவ்வளோ சம்பளம் மினிமமாச்சு இவ்வளோ சம்பளம் போடணும். அதுதான் எங்களுக்கு தேவையானது. அப்ப மந்த்லி இவ்வளோ எங்களுக்கு தேவையான அமௌண்ட் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுங்க. இவ்வளோ அமௌண்ட் நீங்க எங்களுக்கு குடுக்கணும்னா, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளோதான் கேள்வி. சரியா? எங்களுக்கு இவ்வளோ சேல்ஸ் பண்ணி குடுங்க. அப்ப அதுலருந்து ஏன்னா ஒரு சேல்ஸ் ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஏதோ ஒரு பொருள் விக்கிறோம். ரூ. 100 அந்த பொருளு. சரிங்களா? அத வித்து குடுக்குறவங்களுக்கு ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் குடுப்பாங்க. இது ஜெனரலா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அவ்வளோதான் பண்ண முடியும். ரைட். நம்ம நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். இன்னும் சூப்பரா பண்ணலாம். ஏதாவது ஒரு பொருள கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இது நெறைய நம்ம படத்துங்கள்லாம் பார்த்திருப்போம். அந்த பொருளுக்கு ஒரு பேர் வச்சு, அந்த பொருளுக்கு ஒரு ரேட் வச்சு, அத வந்து நம்ம வித்தோம்னா, நமக்கு வந்து ஒரு 10% 15% லாபம் கிடைக்காது. ஒரு 50லேருந்து 60% லாபம் கிடைக்கும். நம்ம இவ்ளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. எதையாச்சும் ஒரு பொருள அப்படி பண்ணலாமா? அது சும்மா பேருக்கு பண்ற மாரி ஆயிடாது. ஜென்யூனா நெறைய ப்ராடக்ட்ங்க, நெறைய கம்பெனிங்க சேல்ஸ் பண்ண முடியாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரைட். அத கேரண்டீட் சேல்ஸ்ன்ற ஒரு கண்டிஷனோட வரக்கூடிய கம்பெனி தான் எஸ்பிஓ. நாங்க கேரண்டீடா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி குடுக்குறோம். எங்ககிட்ட இத்தன லட்சம் பேர் இருக்காங்க. சரியா? அத்தன லட்சம் பேருக்கு நாங்க சம்பளம் போடணும். எங்களுக்கு இவ்வளோ தேவை. உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணி குடுக்கணும்னு நாங்க பார்த்துக்கிறோம். அது எஸ்பிஓட கடமை. நாங்க பார்த்துக்கிறோம். சேல்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்றோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு ஏதோ ஒரு கடையில ஒரு புதுசா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒருத்தர் ஓப்பன் பண்றாரு. இல்ல ஒரு ஒரு பொட்டி கடை ஓப்பன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ஹோல்சேலா ஒரு ப்ராடக்ட் வாங்கின்னு வருவாரு. அப்ப ரூ. 5 சொல்லி போட்டு குடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க? சரிங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நான் வந்து ரூ. 5 ரூ. 4 ரூ. 3 கூட நான் குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இவ்வளவுதானே. இப்ப இங்க எஸ்பிஓல அததானே சொல்லியிருக்கோம். இது ஒரு பேசிக் நாலேஜ். எஸ்பிஓ மறுபடியும் காசு வாங்குறாங்க. எஸ்பிஓ மறுபடியும் காசு வாங்குறாங்க. எஸ்பிஓ எங்கங்க வாங்குது? அது என்னன்னே நான் சொல்லல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி வரும். வெயிட் பண்ணுங்க. நான் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நம்ம எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்? அது என்ன பொருளு? அது மறுபடியும் எப்படி நமக்கு பணமா மாறுது? எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க கால்குலேஷன் போட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்லிட முடியாது. நாளைக்கு அவங்க அதுல ஒரு கண்டிஷன் மாத்துவாங்க. அவங்க அதுக்கு ஓகேன்னு சொல்லணும். இந்த மாரி குடுக்க முடியுமா? இத்தன பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது இந்த மாரி பண்ணும்போது. இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நீங்க ஒரு பொருள வாங்கி அத விக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு வரும்? நீங்க எவ்வளவு வித்துக்கு விப்பீங்க? அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அதுல எங்களுக்கு எவ்வளவு குடுப்பீங்க? உங்க கம்பெனிக்கு எவ்வளவு எடுக்க முடியும்? இது பாசிபிலிட்டி இருக்கா? இத கேட்கணும். அந்த கம்பெனி அவங்க அத கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மென்ட்ல அவங்க அத சரி ஓகே பண்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பிசினஸ் ஐடியாவ மேக் பண்ண போறதில்ல. பிசினஸ் ஐடியா மேக் பண்றது நாம தான். ஆனா அத அக்செப்ட் பண்றது அவங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது குடுக்க முடியுமா? இத்தன பெர்சன்டேஜ் வரைக்கும் கம்பெனிக்கு ப்ராஃபிட் குடுக்க முடியுமா? இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது அவங்க தான் அத யோசிக்கணும். ரைட். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஆனா மக்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஐய்யய்யோ! பணம் கேட்கறாங்க. ஐய்யய்யோ! பணம் கேட்கறாங்க. ஐய்யய்யோ! பணம் கேட்கறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி? சரிங்களா? ரைட். முதல்ல அத தெரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்றாங்க? நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு. அப்புறம் தான் நமக்கு இப்ப நம்ம ஒய்ஃப் வீட்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கோம். முதல்ல நாம கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான். நம்ம நம்ம நெறைய பேரு ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவாங்க, தன்ன அழிச்சுக்கிட்டு ஃபேமிலிக்காக கஷ்டப்படுவாங்க. உண்மதான் பண்ணலாம். சரிங்களா? பட் எத எப்ப பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. நாம ஒரு ரூ. 20,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னா, நமக்கு மந்த்லி ஒரு ₹10,000 கேரண்டீடா ஒரு இன்கம் கிடைக்க போதுன்னா, அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே. சரிங்களா? 10,000 வேணாங்க. ஒரு 2,000, 3,000, 5,000 நம்ம சேல்ஸ் என்ன பண்றோமோ அத பொறுத்து அவங்க நம்ம கமிஷன் குடுக்க போறாங்க. சரியா? ஏதோ ஒரு வருமானம் நமக்கு வருது. அப்ப எக்ஸ்ட்ரா அந்த ₹20,000 நமக்கு வேஸ்ட் ஆவும் போறதில்ல. ₹20,000 ரிட்டர்ன் கிடைச்சிற போது, மாசம் ஒரு 2,000, 3,000 கணக்கு பண்ணா கூட, அது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இம்மீடியட்டா நமக்கு கிடைக்குதுன்றப்ப, அதுக்காக ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கக் கூடாது? இங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னல்லாம் ரிஸ்க் எடுக்காத எப்படிங்க வீட்ல இருந்தபடியே 5 நிமிஷம் வேலைக்கு நம்மளால ரூ. 500 வரைக்கும் எப்படி சம்பாதிக்க முடியும்? இது எப்படி பாசிபிலிட்டி? எனக்கு வேலை தெரியும். நான் வேலை செய்வேன்னா கரெக்ட் தான். நீங்க வேலை செய்ய தயாரா இருக்கீங்க. அதுக்குன்னு என்ன அவங்க அவங்க ஒரு டாஸ்க் குடுக்க முடியும்.
அந்த ஒரு இப்போதைக்கு எஸ்பிஓ ஒரு 4 கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்கோம். அந்த 4 கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம், சேல் பண்ணி கொடுக்க போறோம். நமக்கு தேவையான நம்ம வாங்கிக்க போறோம். இதுதான் எஸ்பிஓ பண்ண போகுது, சரிங்களா? ஆனா வாங்கிக்கங்க அப்படின்ற விஷயத்தை தான் கட்டாயப்படுத்தக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அந்த பொருள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படலாம், தேவைப்படாமல இருக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த கான்செப்ட். அதை வாங்கிக்கங்கன்னு நாங்க சொன்ன அந்த கண்டிஷனே கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, கமாண்டர்ஸ் கிட்ட பேசும்போது, சார் கட்டாயப்படுத்தி வாங்குறதுன்றது கொஞ்சம், அதுவும் 30,000, அவங்க அது கூட பெருசா சொல்ல, சார் 30,000 ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஐடியா கொண்டு வர முடியுமா, எவ்ரி இயர் கண்டிப்பா வாங்கியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வருது. 30,000 அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு மாசம் 10,000 போட்டீங்கன்னா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டாங்க கமாண்டர்ஸ் அன்னைக்கு லைவ்ல. 1,20,000 சார். அதுல இப்ப 20% போக இவ்வளவுதான் கையில கிடைக்கும் சார். அப்ப அதுல ஒரு 30,000 அவங்க பொருள் வாங்கிட்டாங்கன்னா அப்ப இவ்வளவுதான் சார் கையில கிடைக்கும். சோ இதுல வேற ஏதாவது பண்ண முடியுமா, ட்ரை பண்ணுங்களா சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஓகே, ரைட், நாங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறோம்னு யோசிச்சுதான் அதை ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுத்துட்டு, சரி ஆல்டர்னேட் ஐடியாலாம் அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டு, சரி இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம், இந்த மாதிரி உங்களுக்கும் பாதிக்கப்படாது, கம்பல்சரி உங்களுக்கு பாதிக்கப்படாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க எங்களுக்கு கொடுக்குற பர்சன்டேஜ் மட்டும் அது நாங்க சேல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே பண்ணுங்க, தப்பு கிடையாது, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை சேல்ஸ் நடக்கணும், சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறமே நீங்க பண்ணி கொடுங்க சார், அது வரைக்கும் நீங்க எங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் எப்படி கொடுக்குறோம், ரைட்? இதெல்லாம் யோசிக்காத எஸ்பிஓ பண்ற மாதிரி எல்லாரும் எஸ்பிஓவே குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா யோசிக்கணும், நம்ம எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம். அதனால எல்லா இடத்துலயும் கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொல்லி இருக்கிறது, நாங்க தான் எல்லா இடத்துலயும் கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது, சரியா? இது ஏன் பண்றோம், இதனால என்ன யூஸ், சரிங்களா? இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி சேல்ஸ் நடக்கும், நமக்கு எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்றது அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தப்பே இல்ல, அதை நீங்களே கேட்கலனாலும் நான் ஓப்பனா சொல்றேன் தான், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வளர்றதுக்கு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேனே, இங்க எல்லாத்தையும் வளருவேன். நிறைய பேர் அதனால இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடா நிறைய அலைஞ்சிட்டோம். எல்லா இடத்துலயும் சொல்ற பர்சனல் ஒப்பீனியன், எதுக்கு சார் எல்லாத்தையும் போய் யூடியூப்லயும் வெப்சைட்லயும் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே பேசிக்கங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கால் கான்வர்சேஷன் மீட்டிங் மாதிரி பேசி முடிச்சுக்கங்க, எல்லாத்தையும் பப்ளிக்ல போடாதீங்க, அது நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். இல்ல சார், பரவாயில்ல சார், நாம தப்பு பண்ணாதான் அது ஒரு பிரச்சனையா வரும்னு பயப்படலாம். யாரோ ஒருத்தர் தப்பான புகார் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கோசரம் அதுக்கு நம்ம பயப்பட முடியாது சார். நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க கிட்ட இருக்கிற ஒரு இந்த அளவுக்கு ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் நாங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா உண்மையா இருக்கிறதுனால மட்டும்தான் சார். அது பிரச்சனை இல்லை சார், நாங்க பாத்துக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம். அவங்க அவங்க ஒரு பெரிய அதிகாரியை சொல்லும் போது, சரிங்க சார், நாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம், எல்லாத்தையும் சொல்லாத மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்றது. பட் இருந்தாலும் இப்ப கூட ஒரு லெட்ரு அதெல்லாம் நம்ம எங்கேயும் போடணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க என்ன நடக்குதுன்னு அங்க சொல்லணும்ன்றதுக்காக தான். இப்ப மொத்த ஒரு கூட்டமும் என்னவா மாறிடுச்சுன்னா, அகைன்ஸ்ட் எஸ்பிஓ. ஏன்னா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ண சொல்றாங்க, அது இன்னும் தெரியாது, சரியா? எவ்வளவு பண்ண சொல்றாங்க, அதுவும் இன்னும் தெரியாது. ஒரு 15ல இருந்து 20 வரும், சரி, ஒரு 15,000 நம்ம பிக்ஸ் பண்ணுவோம். அந்த 15,000 ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க, அதுக்கான காரணம் என்ன, அது எஸ்பிஓ கொடுக்கணும்னு சொல்றாங்களா, இல்ல வேற யாருக்கா கொடுக்கணும்னு சொல்றாங்களா, அப்படி கொடுக்க சொல்றாங்கன்னா அதுக்கு எனக்கு காரணம் என்ன, அதெல்லாம் தெரியாதவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வேர்டு வந்துருச்சு, ஐயோ போச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க, இவங்க ஃபேக், ஃப்ராடு, சீட்டிங். இந்த டயலாக் கேட்கறதுக்காக தான் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கண்டிஷன் சிம்பிளா சொல்லிடலாம் ஓப்பனா, சார் நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறோம்னு சொன்னோம், எங்களால கொடுக்க முடியல, நீங்க பே பண்ண பணத்தையும் ஒர்க் பண்ண பணத்தையும் கொடுத்துறோம், நாங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ண போறோம். ஒரே டயலாக் முடிஞ்சு போச்சு, சரியா? ஒரு 100 பேரோ 200 பேரை வச்சுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ண முடியும். உலகத்திலேயே எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் 200 பேருக்கு மேல ஸ்டாஃப்ஸ் இருந்ததே இல்லை. அவங்களுக்கு வர வருமானம் அது போதுமே. நமக்கு ஏன் அதிகமா ஆசைப்படுறோம்னா, அதிகமான கூட்டம் இருக்கு. அத்தனை கூட்டத்துக்கும் 2,000 கொடுத்தாலே மாசம் 40ல இருந்து 50 கோடிக்கு மேல போகுது. அப்ப நமக்கு வர வேண்டியது 40, 50 கோடினா அவங்களுக்கு எவ்வளவு தரத்துக்கு சேல்ஸ் ஆகணும், அது யோசிக்கணும். யோசிக்கணும் இல்ல, ரைட்? இதையெல்லாம் யோசிக்காம நமக்கு நமக்கு நம்ம சைடுல இருந்து மட்டுமே பாக்குறீங்க. எஸ்பிஓல இருக்கிற முக்காவாசியான பீப்புள் இப்ப எப்படி பாக்குறீங்கன்னா, ஏன் சைடு சார், என்னால பணம் கட்ட முடியாது, நீங்க பணம் கட்ட வேணாம்னு சொன்னீங்க, இப்ப பணம் கட்ட சொல்றீங்க, எதுக்குங்க பணம் கட்ட சொல்றாங்க, எப்படி கொடுப்பாங்க நமக்கு, என்ன கேரண்டி? நம்ம தான் உட்கார்ந்து சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்கோமே, ரைட்? அவ்வளவு சொதப்பி வச்சிருக்கோம், நம்மள நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த இடத்துல அந்த அந்த ஒரு கம்பெனி ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ஒரு கடை ஓபன் பண்றாரு, நம்ம எல்லாரும் அந்த கடையில ஸ்டாஃபா ஒர்க் பண்ண போறோம்னா, ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க மாட்டோமா? எல்லாரும் வாங்குறது தானே. ஃபர்ஸ்ட் கஸ்டமரா நாம தானே இருப்போம். நம்ம ஒரு கடைக்கு கெஸ்டா போறோம், இல்ல ஸ்டாஃபா போறோம், ஏதோ ஒரு போறோம்னா, அங்க அந்த கடை ஓப்பனிங்க்கு நம்ம தானே பொருள் வாங்குவோம். அந்த கம்பெனி நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி, சரிங்களா? இந்த அளவுக்கு பெருசா அவங்க சிம்பிளா பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க இந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, அப்ப நமக்காக தான் எடுத்திருக்காங்க. அப்ப நாம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கணும், நாம தான் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், நாம தான் சேல்ஸ் பண்ணணும்.
அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்ப தேவையில்லாத பொருளை கொண்டாந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்குங்க, வாங்கியே தான் ஆகணும்னு சொன்னதான் நீங்க கஷ்டப்படலாம். சார் இதெல்லாம் ஒரு பொருள், இதை வாங்க சொல்றீங்களே சார், நியாயம் இருக்கா சார்? இதுல இருக்கிற பிரைஸ் நியாயமா சார்? கேளுங்க. அதெல்லாம் எங்கெங்கயோ அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க. இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லைன்னு கேட்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதை கேட்க மாட்டேன்றீங்க. ரைட், இந்த பொருள் எனக்கு தேவைப்படாது சார், என்ன ஏன் வாங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ரெகுலரா நீங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க போட்டிருக்கிற கான்செப்டே அதுதானே. ரெகுலரா நீங்க வாங்கிட்டு இருந்த அதே பொருட்களை, அதே பிராண்ட கடையை மாத்தி நாம ஒர்க் பண்ற அந்த கம்பெனில வாங்க போறோம். நாம அந்த கம்பெனிக்காக தானே ஒர்க் பண்றோம். அப்ப அவங்க கிட்ட தானே அந்த பொருளை வாங்கணும். சம்பளம் அங்க இருந்து வரணும். இது எப்படின்னா இப்ப மக்கள் கிட்ட பழகி போன ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற அத்தனை ஸ்டாஃப்ஸுங்களுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரியே எஸ்பிஓல இருந்தா எப்படி நடக்கும்? அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களே. ஏன் சார் உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்களே நம்ம கிட்ட கஸ்டமரா வர மாட்டேன்றாங்க, நம்ம கிட்ட பொருள் வாங்க மாட்டேன்றாங்க. இந்த ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸோட அக்கௌண்ட் அவங்க கிட்ட கொடுப்போம். அவங்க தான் அதை பேஸ் பண்ணி சேலரி கொடுக்க போறாங்க, கமிஷன் கொடுக்க போறாங்க. ரைட், ஒருத்தர் செக் பண்ணி பார்க்கறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பிசினஸ் கான்செப்ட் அப்படிதான் போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை டேட்டா பேஸ் அவங்க அவங்க ஆப் கூட, அவங்க வெப்சைட் கூட கனெக்ட் ஆகும். சரி, இவங்க எல்லாம் பாருங்க பர்ச்சேஸே பண்ணல, ஏன் பண்ண மாட்டேறாங்க? சம்பளம் மட்டும் நம்ம கிட்ட வாங்குறாங்க, நம்ம கிட்ட பொருள் வாங்க மாட்டேறாங்க, நம்மள கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் யோசிச்சுதான் எஸ்பிஎஸ் செஞ்சிருக்கு. சரி, அதுக்கு ஒரு முடிவு முதல்ல திங்கட்கிழமை கிடைக்கட்டும். என்ன அமௌண்ட், ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட் வரும், அந்த சேல்ஸ் எப்படி வரும்? ஏன்னா நாம சேல்ஸ் பண்ண போறது இல்லை, கண்டிப்பா நாம பர்ச்சேஸ் பண்ண போறது இல்லை. சரி, அது தெளிவாயிடுச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 20,000 30,000 போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அத்தனை பேருக்கு கஷ்டம். கையில வச்சிருந்து பர்ச்சேஸ் பண்றதுன்றது வேற, கடனை உடனே வாங்கி பர்ச்சேஸ் பண்றதுன்றது வேற. அது பண்ணவும் கூடாது. அந்த பணம் ரிட்டர்னும் அவங்களுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இது என்ன கணக்கு, இது என்ன பாசிபிலிட்டி, அது என்னன்னு யோசிப்போம். வாய்ப்பே இல்லை. நீங்க ஏமாத்துறீங்க, சீட்டிங் பண்றீங்க, ஃப்ராட் பண்றீங்க. நீங்க அப்போ ஒண்ணு சொன்னீங்க, இப்போ ஒண்ணு சொன்னீங்க. இது என்ன சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசுன யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணீங்களா? இதை நான் மறுபடியும் நோட்டீஸ் போர்ட்ல பேச முடியுமா? யார் ரெக்கார்ட் பண்ணீங்க? ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுங்க. சார் ரெக்கார்ட் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் நான் பேசுனதுல இருந்து ரெக்கார்டிங்ல கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. ஒரே மாதிரி மறுபடியும் எல்லா குரூப்லயும் ஓகே பேசி சார். பேசி எனக்கே போர் கண்டிப்பா அடிக்குது. சார் ரெக்கார்ட் வந்து கட் பண்ணி தரேன் சார். நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, நீங்க நம்ம ஸோ குரூப்ல வந்து தேங்க்யூ பேசுறது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ. சார். ஸோ வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றது என்னன்னா, வெயிட் பண்ணுங்க. நாங்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு கம்பல்சரி அந்த 3 ஆப்ஷனுமே அந்த படம் ரிட்டர்ன் கிடைச்சிடணும். 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைச்சிடும். 3 மாசம்ன்றது ஏன் வைக்கிறோம், அதுக்கும் காரணம் இருக்கு. அதையும் சொல்லுவேன்ல உங்ககிட்ட. ஸோ வெயிட் பண்ணுங்க. மண்டே டியூஸ்டே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். வேற யாராவது இந்த குரூப்ல ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்தா கேள்வி கேளுங்க. கலைச்செல்வி ரொம்ப நேரமா ஆண்ட்ரைஸ்ல இருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பாப்போம், அவங்களுக்கு பதில் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் கமாண்டர்ஸ்கிட்டே பேசிட்டு இருக்க கூடாது. உங்ககிட்டயும் பேசுவோம், ஜென்ரலா பேசலாம் இதுக்கப்புறம் இந்த குரூப்ல லைவ்ல. தேங்க்யூ சார். பெரிய சர்ப்ரைஸ் சார் திடீர்னு நீங்க வந்தது. ஒவ்வொருத்தரா இப்போதைக்கு பேசுங்க. நீங்க ஒருத்தர் தான் லைவ் வச்சிட்டு இருந்தீங்க, பார்த்த உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். சங்கர் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் கீதா பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் நர்வஸா இருக்கு சார். உங்க அப்படியா? வாய்ஸ் மட்டும் நாங்க நோட்டீஸ் போர்ட்ல கேட்டுட்டோம். ரைட் ரைட். திடீர்னு நேர்ல பேசும்போது கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தப்பு இல்ல, சொல்லுங்க. அது அப்படிதான் இருக்கும். நான் 2-3 தடவை பேசிட்டீங்கன்னா சரியாயிடுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, நாங்க கேட்டுட்டோம். கொஞ்சம் ஹாப்பி தான். பட் என்னன்னா 20,000 திருப்பி ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. 20,000ன்றது வந்து எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஒர்க் பண்றது என் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது சார். நான் செல்ஃபா ஒர்க் பண்ணி என்னுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிறணும். என் பொண்ணு வந்து வயசு 10 வயசு ஆகுது சார். அதுக்கு நான் பண்ணணும். அப்பா கிடையாது எனக்கு. எங்க அம்மாவுக்கு நான் செய்யணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் உள்ள வந்ததே. நான் படிச்சிருக்கேன் சார், எம்காம் பண்ணியிருக்கேன் நானு. பட் எனக்கு வந்து வெளியில போய் நான் டிடிபி ஒர்க் எனக்கு தெரியும் சார். ஐ எம் டிசைனர். அதாவது புக் ஒர்க் எல்லாமே நான் பண்ணுவேன். வெட்டிங் இன்விடேஷன்ல இருந்து எல்லாமே பண்ணுவேன். எனக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் என்ன ஃபேமிலி வந்து வெளியில போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கையில நம்ம அம்மாக்கு கொடுக்கணும், நம்ம பசங்களை பாத்துக்கிறணும். 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறணும். ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் வந்து எஸ்பிஓல ஜாயின் பண்ணதே. நான் இன்னும் ஒரு விட்ரா கூட எடுக்கல சார். சரிங்களா சார்? எப்படா சார் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. நோட்டீஸ் போர்டை நாங்க டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேருடைய கனவு வந்து என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது செகண்டரி சார். அதுக்குள்ள நாங்க உள்ள வந்துட்டோம். இது நாங்க ஃபேமிலியாவே நாங்க நினைச்சிட்டோம். பானுக்காலாம் வந்து என்னுடைய சிஸ்டர் மாதிரி. ஸோ அவங்க நல்லா அட்டாச் ஆயிட்டு டக்குன்னு வந்து நீங்க
சொன்னது விதம் ஓகே தான் சார். பட் ஆனா 20,000 சொல்லும் போது எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கும்னா, பணம் கட்டணுமா அப்படின்ற ஒரு தாட் தான் சார் எல்லாருக்குமே வரும். பணம் கேக்குறாங்களேன்ற தாட் தான் வரும். பணம் இருக்கிறவங்க கட்டிடுவாங்க சார். யோசிக்காது. கொஞ்சம் எடுத்தோடனே அந்த பணம் அப்படின்னோடனே கொஞ்சம் எல்லாம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். தவிர அது என்ன ஏதுன்னு யோசிக்கல யாரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு யோசிக்கலதான் சார். ஆனா எல்லாருடைய சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காதுல்ல சார். இப்ப பணம் இருக்கிறவங்க கட்டிடுவாங்க, பணம் இல்லாதவங்க அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் சார் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். கஷ்டப்படுறவங்களால மட்டும் தானே மேல வரும். அந்த ஒரு பயம் தான் சார் எங்களை வந்து யோசிக்க வச்சுச்சு. நேத்தெல்லாம் பிளாங்காவே இருந்தோம் நாங்க எல்லாரும். எஸ்பிஓவுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி கட்டிட்டாலும் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கவும் நிறைய பேர் பயப்படுறாங்க. அவ்வளவுதான். எஸ்பிஓ இத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டினியூ நம்ம சேலரி போட்டுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 8 மாசம் இல்ல 10 மாசம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பப்போ பிரேக் எல்லாம் தவிர்த்து நம்ம ஒர்க்கிங் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஒரு 10 மாசமோ 12 மாசமோ போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம். இந்த 10 மாசம் 12 மாசமே நாங்க எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்கோம் கம்பெனி பேர்ல. கம்பெனி காமிச்சு நாங்க உங்களுக்கு சம்பளம் போறதுக்கு கடன் வாங்கியிருக்கோம். இனிமேல் தான் சம்பாதிக்கணும். அடிக்கடி அதை எத்தனை விதத்துல சொல்லியிருக்கேன். இனிமேல் தாங்க நாங்களே சம்பாதிக்கணும். முதல்ல ஒரு கம்பெனி ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம சம்பாதிக்கிறதுல அப்படின்னு. நீங்க வந்து இப்ப 1000 கணக்கில் கடை வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கட்டணும்னா உங்களுக்கு சம்பளம் போட்டு இந்த ஒரு டீம் குரோத்த அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் மத்த பெரிய பெரிய கம்பெனி அப்ரோச் பண்ணி அங்க இருந்து நமக்கு ஒர்க் வாங்கி அங்க இருந்து பேமெண்ட் பல்கான பேமெண்ட், இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பேமெண்ட் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பத்தாது நமக்கு. இவ்வளவு பேருக்கு சம்பளம் போடுற அளவுக்கு நமக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக நாங்க ஒரு பாடுபட்டிருப்போம் இல்லையா இத்தனை மாசமா. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சேலரி பீரியட் வரும்போது அதுக்கு தேவையான அமௌண்ட்டை எங்கெங்கெல்லாம் போய் நிக்கணுமோ அங்கெல்லாம் கேட்டு 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 வாங்கி அந்த ரிஸ்க் எடுத்து அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி போட்டது நாங்க மட்டும் தானே. ரைட். இப்ப நீங்க ரிஸ்க் எடுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்ற விஷயம். நாங்க எத்தனையோ நாள் ரிஸ்க் எடுத்திருக்கோம். எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கோம். சும்மா லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது, கோடிக்கணக்கில் ரிஸ்க் எடுத்து அமௌண்ட் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம். சுச்சுவேஷன் காரணம் என்னன்னா அவங்க நம்மள நம்புறாங்க. கொடுக்குறவங்க பெரிய பெரிய இடத்துல நம்ம கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். சம்பளம் போடுறதுக்காக கோடிக்கணக்கில் காசுல வாங்கியிருக்கோம். அவங்க நம்புறாங்க, எஸ்பியோட கான்செப்ட் நம்புறாங்க. ஓகே இவங்க பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை, நம்ம பிசினஸ்க்கு இவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்புறதுனால மட்டும்தான் எங்களை வெளியில இருக்கிற உங்களை நம்பல. அவங்க உள்ள இருக்கிற எங்களை நம்புறதுனால மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நாங்க அதை வச்சு சம்பளம் போட்டிருக்கோம். நாங்க ஏன் கோடிக்கணக்கில் ரிஸ்க் எடுக்கிறோம்னா இந்த மக்களை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், பிசினஸ் பண்ண முடியும். சரியா? அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க ரிஸ்க் எடுத்திருக்கோம். சரியா? ஆனா இங்க நிறைய பேர் என்னன்னா அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இங்க பணம் இருக்கிறவங்களுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு கிடைக்காதுங்க. பணம் இருக்கிறவங்கன்னா யார் தெரியுமா? என் பாக்கெட்ல பணம் இருக்கு, அதை எடுத்து நான் கொடுக்குறேன், அவன் தான் பணம் இருக்கிறவங்க. அவங்க எப்படி அவங்க தான் பணம் இருக்கிறவங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா எஸ்பிஓ சொல்றது உங்களை ரிஸ்க் எடுக்க சொல்றாங்க. அப்பதான் அதோட வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணுவீங்க. 24 மணி நேரத்துக்கு மேல போகுது நோட்டீஸ் போர்ட்ல இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு இன்னைக்கு கதையை விட்டுருங்க, இது வரைக்கும் ஒரு தடவையாச்சும் 2 லட்சம் வியூஸ் நோட்டீஸ் போர்ட்ல வந்திருக்கா? காரணம் என்ன? அந்த அளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க. எஸ்பிஓட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. அந்த ஒரே ரீசன் தானே, போனா போது பாத்துக்கலாம் 2000 தானே, போனா போது பாத்துக்கலாம் 6500 தானே. அந்த கேர்லெஸ் காரணம் எஸ்பிஓவா? நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்துட்டா எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, ஓகே. பட் அந்த கேர்லெஸ் அவங்களுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? அவங்க ரிஸ்க் எடுக்கல. அது ஒரு பெரிய அமௌண்டா அவங்களுக்கு தெரியல. நமக்கு தேவை டைம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரண்டி சேல்ஸ். கேரண்டி சேல்ஸுக்கு நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம். டைம் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க எல்லாரும் யோசிக்கணும். நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா எல்லாரும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 மெயில் 2000 மெயில் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அடிச்சா இந்த மாதிரி அடிச்சா அதை உட்காந்துட்டு அதுக்கு ஒரு 10 பேர் ஆட்களை போட்டு அந்த மெயில்களை ரீப்ளே பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு, அப்ப அவங்களுக்குள்ளேயே அந்த கேர் வரணும். நம்ம ஒரு 20,000 30,000 முதல் போட்டிருக்கோம், அதை எடுத்தே ஆகணும், நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணியே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த நினைப்பு அவங்களுக்குள்ள வர வைக்கணும்னா நாம ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் போதாது, ரிஸ்க் அவங்க எடுத்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது நாங்க யோசிச்ச விஷயம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தாங்க எஃபோர்ட் போடுவாங்க. ரிஸ்க் எடுக்காதவங்க எல்லாம் பாத்துக்கலாம் விடு, இந்த தாட் எல்லாருக்குள்ளயுமே வந்துருமே. அந்த தாட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க யோசிச்சிருக்கிற ஒரு மெயின் ரீசன். நிறைய ரீசன் இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க அவங்க எல்லாருமே கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த அத்தனை பேருமே ஒருத்தர் கூட மிஸ்டே ஆக மாட்டாங்க. 100% பிரசன்ட் சார். அவ்வளவுதான். அப்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லாதவங்க எப்படி ஆகுறது? அப்ப ரிஸ்க் எடுக்க நம்ம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க, நம்ம வேற எஸ்பிஓக்கு பணம் கட்டுறதை விட்டுருங்க. எஸ்பிஓக்கு பணம் கட்டுறதுக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம், அந்த ரிஸ்கை ஏன் எடுக்க மாட்டோம்னா எஸ்பிஓ மேல இன்னும் நம்பிக்கை வரல அந்த அளவுக்கு.
வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீடட் உங்க ஃபேமிலியில வருது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த பணத்தை நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க தானே? அது உங்களால பண்ண முடியும் தானே? ஏன் இப்ப பண்ண மாட்டேன்றீங்கன்னா இல்ல அது நம்பிக்கை இல்ல. ஓப்பனா பேசணும்னா நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். இவங்க மறுபடியும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க, மறுபடியும் ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க, சம்பளம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத ஆப்ஷன் இருக்கு. அதுக்குமே யோசிச்சு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், 3 ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போதைக்கு நம்பிக்கை இல்ல, பட் நம்ம ரெகுலரா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா இந்த ரிஸ்க் எல்லாம் சாதாரணமா எடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனால மட்டும்தான் வெளியே போவாங்களே தவிர மற்றபடி யாராலையுமே ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ண முடியாதுலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு வேற ஒரு எமர்ஜென்சி நீட் வந்துச்சு அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த 20,000 ரூபாய் ரெடி பண்ணுவாங்க. ஏன் இதுக்கு ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு எஸ்பிஐ மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க லீவ் விட்டுருவாங்க, பிரேக் வர கம்பெனி தான். அது இன்னமும் அந்த மைண்ட் அதுக்குள்ளே இருக்கு. அதனாலதான் டக்குன்னு என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல அதுல இருந்து. இது ஒரு மெயின் ரீசன். உண்மை தானுங்க. வேற என்ன ரீசன் வந்தாலும் உங்க ஃபேமிலியில கண்டிப்பா ரிஸ்க் எடுத்துருவீங்க. எஸ்பிஓக்காக அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கு. இல்ல நீங்க சொல்றது ஓகேன்னு வச்சுக்கலாம். அப்படி நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா நாங்க 9 months வெயிட் பண்ணிருக்க மாட்டோமே சார். இல்ல வெயிட் பண்றது ஈஸிங்க, யார் வேணாலும் வெயிட் பண்ணிடலாங்க. இப்ப நீங்க இந்த வெயிட் பண்ணீங்க இல்லீங்களா, நீங்க வெயிட் மட்டும் தான் பண்ணீங்க. எஸ்பிஓல ஹெட் ஆபீஸ்ல இருக்க நாங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கோம், நிறைய அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அவ்வளவும் பண்ணிக்கிட்டு நாங்க வெயிட் பண்ற நாங்களும் நீங்க வெயிட் மட்டுமே பண்ண நீங்களும் எப்படி ஈக்குவல் ஆயிடும். ஆனா சம்பளம் நாங்க எப்படி யோசிச்சிருக்கோம்னா வருமானம் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் யோசிச்சிருக்கோம். ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதே சேலரி தான் போட போறோம், உங்களுக்கும் அதே சேலரி தான் போட போறோம். ஆனா ஈக்குவாலிட்டி பாருங்களேன். சேலரி இப்ப இங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்க எத்தனையோ பேருக்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங்ல 8,000 ரூபாய் தான். போன மாசமே 8,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம், கையில கேஷா தான் கொடுக்குறோம் இன்னைக்கு வரைக்கும். அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏன் இங்க இருக்க எத்தனையோ பேர் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களே, ரைட்? ஆனா அவங்களுக்காக சேர்ந்து நாங்க தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க்ன்றத நாங்க மட்டும் எடுக்கிறோம். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சேலரியை டிவைட் பண்றதுக்கு மட்டும் வராங்க அப்படின்ற பட்சத்துல யோசிக்கணும் இல்லையா? அப்ப அந்த ரிஸ்கையும் அவங்களும் எடுக்கணும். ரிஸ்க் அவங்களும் சேர்ந்து எடுத்தா மட்டும்தான் கம்பெனியை க்ரோத் பண்ண முடியும். சாதாரணமான விஷயமே இல்லையா, சாதாரணமான விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய தரப்பு என்னன்னா அதுதான். இந்த விஷயம் ஒரு மாசம் 10,000 ரூபாய், மாசம் 10,000 விடுங்க, 2,000 ரூபாய், மாசம் 2,000 ரூபாய் எந்த கம்பெனியால ரெகுலரா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா. இன்னைக்கு மூடிட்டு போன பல கம்பெனிகள் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனிகள் எல்லாமே அந்த கம்பெனிகளுக்கு கீழே வரக்கூடிய சேல்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க. நாங்க அதை நம்பி பிசினஸ் பண்ணல. இந்த பிசினஸ் டோட்டலா மாத்தக்கூடிய ஒரே கம்பெனி எஸ்பிஐ மட்டும்தான். ஒரு பார்ட் டைம் ஜாப்ல உள்ள வந்த அத்தனை பேரையும் ஒரு கேரண்டிடான ஒரு இன்கம்காக ஒரு பெர்மனண்டா இவங்க எல்லாம் இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இந்த கம்பெனியினுடைய அடையாளம் அப்படின்னு அவங்க நீங்க ஃபியூச்சர்ல பாராட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையை ஹேண்டில் பண்றது நாங்க மட்டும்தான். ஃபியூச்சர்ல சார் நாங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டேன், நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அது எஸ்பிஓல மட்டும்தான் சார் அப்படின்னு அப்ப மட்டும் சொல்லிட்டா போதும். இப்ப ரிஸ்க் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விங்ஸா பச்சுவர்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இன்னைக்கு அவங்க தனியா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் என்னன்னா ஒரு சிச்சுவேஷன்ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா அப்ப அவங்க ஜாயினிங் ஃபீஸ் தான் பே பண்ண சொன்னோம். 6,000 8,000 சம்திங் பே பண்ண சொன்னோம். அப்படி யாரெல்லாம் பே பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பே பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா ரீஃபண்டபிள் வாங்கிக்கங்கன்னு சொன்னோம். அவங்க அன்னைக்கு ரிஸ்க் எடுத்தாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற அத்தனை பேருமே அவங்க கண்டிப்பா ஒரு 8,000க்குள்ளதான் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே 40,000 ரூபாய்க்கு மேலதான் சம்பாதிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ரிஸ்க் எடுத்தவங்க மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அன்னைக்கு ரிஸ்க் எடுக்காத யாரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பே பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால அந்த குரூப்குள்ள போக முடியல. பட் எஸ்பிஓல இனிமேல் நீட் ஜாயினிங் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா போதும் இருக்கிற மக்களுக்கு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஒரு 1 year 2 year பிசினஸ் பண்ணுவோம். இதை பார்த்து மத்த கம்பெனிகள் நம்மளுக்கு இன்னும் அதிகமான லாபங்கள் தரக்கூடிய கம்பெனிகள் வருது. நிறைய பேர் இப்போதைக்கு 5 டாஸ்க் தான் கொடுக்க முடியும். நிறைய ஒர்க் கொடுங்கன்னா அந்த எத்தனை கம்பெனி வந்திருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப எவ்வளவு டாஸ்க் கொடுத்தா போதும்? கடமைக்குன்னு சொல்லி நான் மாட்டுன்னு 10 டாஸ்க் 100 டாஸ்க் கொடுத்துட்டா போதுமா? அதனால என்ன யூஸ்? அதை யோசிக்கணும். யூஸ் இருக்கணும், அவங்க செய்யற வேலையினால ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த வேலையை கொடுக்கணும். சோ அப்ப இன்னும் ஒரு 1 year நம்ம ரன் பண்ணலாம். நம்ம பிசினஸ் பண்றதை பார்த்து நாளைக்கு 4 கம்பெனி வரும், சரிங்களா? அப்படி வரும்போது என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? அப்படி வரும்போது அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் டாஸ்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது அப்ப பாத்துக்கலாம். இல்ல வேணும் மெம்பர்ஸ் புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்ப ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு. பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா சொல்லுங்க, நம்ம சார். சார் கீதா சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். வேறவங்க பேசட்டுமா? அந்த 20,000 கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா
கம்மி பண்றதுக்கும் சரி, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே அனுப்பாத இருக்கிறதுக்கும் சரி, அதுக்கும் தேவையான ஆப்ஷனையும் நாங்க பண்ணிருக்கோம். மண்டே டியூஸ்டேல மட்டும்தான் நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் வெளியே அனுப்பாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதையும் யோசிச்சிருக்கோம். நீங்க ஒரு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாங்க நமக்கு வருமானம் அதிகமா வந்துரும்ன்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே ப்ராப்பரா நீங்க ஒரு டயலாக் சொன்னீங்க இல்லீங்களா? சார் நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா ஒண்ணு மண்ணா இத்தனை நாளா இந்த குரூப்ல இருந்துட்டோம். இப்ப இந்த குரூப்லயே இப்ப ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்ல ஒரு 30 பேர் தான் ஒர்க் பண்ண போறாங்க. மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடணும். அவங்க மட்டும் ஒர்க் பண்ணி சம்பாதிப்பாங்க. நான் எங்களால பண்ண முடியலன்னு பார்க்கும்போது ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் சார். அப்படின்னு அது ஒரு தாட். இப்ப திடீர்னு போய் வெளியே போங்கன்னு சொன்னா எப்படி எங்களால அது ஏத்துக்க? ஏன்னா நம்ம அப்படிதான் உருவாக்கி இருக்கோம் எஸ்பிஓ. அதுக்கும் ஒரு ஆப்ஷன். அத்தனை பேர் வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பண்ணிருக்கோம். சரிங்களா? கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. மண்டே டியூஸ்டேல ஒரு நல்ல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சங்கர் சார், ஒவ்வொருத்தரா பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்னோட பேர் வினரசி சார். சொல்லுங்க. நான் வந்து விஜய் சாரோட டீம் சார். சார் எனக்கு வந்து நீங்க அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது நீங்க ஆடியோ போட்டுட்டு இருந்தீங்க. பிளான் லான்ச் ஆன ஆடியோ போட்டுட்டு இருந்தீங்க சார். நான் அப்ப நினைக்கும் போது நான் நினைச்சேன் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் லைட்டா எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது சார். ஏன்னா ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் குரூப் எல்லாம், கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா அதற்கப்புறமா நீங்க காலையில மறுபடியும் ஒரு ஆடியோ போட்டீங்க சார். அந்த ஆடியோ கேட்டதும் எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் வந்தது சார். ஏன்னா நான் வந்து எஸ்பிஓல ஆகஸ்ட் மாசம் கடைசியில தான் ஜாயின் பண்ணேன். கடந்த 8 மாதங்களா நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் நான் இந்த குரூப்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண மெம்பரா இருந்து இன்னைக்கு விஜய் சாரோட டீம்ல வந்து ஒரு அட்மினா வந்து உயர் அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா தான் எஸ்பிஓல இது வரைக்கும் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் கான்ஃபிடென்ட்டா நான் பயணம் பண்ணுவேன் சார். நீங்க மண்டே டியூஸ்டேல கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் சார் நாங்க எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பா நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு காரண காரியம் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு நாங்க வெயிட் பண்றோம் சார். தேங்க்யூ சார். ஹலோ சங்கர் சார். வெரி குட் மார்னிங் சார். ஹலோ சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க சார். ஹலோ சங்கர் சார். யாராச்சும் ஒருத்தர். ஓகே. ஹலோ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினதெல்லாம் வந்து சும்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சொன்ன பார்த்தாது. பட் உங்க ஸ்ட்ரகிள் வந்து ஐ நோ வெரி வெல் அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பேஸ்ட் ஆன் பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோ பண்ணியிருக்காது. பட் வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ட் எல்லாரும் சார்பாகவும் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில சும்மா வந்துட்டு கேஷுவலா இருந்துக்கிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எவ்வளவுதான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் இல்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட தே ஆர் ஃபியூ மெம்பர்ஸ் அந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் பணக்கடையும் சொல்லியிருப்பேன், சங்கர் சார்ட்ட சொல்லுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இன்னும் நல்லா நீங்க பணக்கடையும் சொல்லுவேன், நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கா இன்னும் ஆக்டிவ் மெம்பர்ஸா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அப்பதான் வந்து நம்ம ஃபியூச்சர் கம்பெனியை ரொம்ப நல்லா ரன் பண்ணலாம் அப்படிங்கிற. ஸோ அந்த தாட்ல தான் நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். ஸோ எந்த நீங்க பண்றதுல வந்து எதுவுமே தப்புன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். எவ்ரிதிங் இஸ் குட் அண்ட் நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஹலோ சங்கர் சார். ஹலோ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். கேக்குறீங்களா சார்? சார் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் சார். லாஸ்ட் டைம் பேசுனேன் நான் உங்ககிட்ட பேசும்போது ஒரு லெக்சர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். சார் என்னோட சின்ன கேள்வி, நான் இப்ப இந்த நடுவில் போயிட்டு இருக்கேன் 4-5 நாள், அந்த கேள்வியிலும் கிடையாது. என்னோட கேள்வி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்லுங்க. அதாவது என் பையன் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் கிளாஸ்ல வந்து சேர்ந்து விட்டு அப்படி 6000 ரூபாய் கட்டி சேர்ந்தா அப்படி. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அவர்கிட்ட என் மகன்கிட்ட கேட்டாலே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் கிட்ட கேட்டாலும் அதை பத்தி சாரும் சரியா சொல்றது இல்லை. அதை பத்தி தான் ஷேர் மார்க்கெட்டிங் அந்த கிளாஸ் என்ன ஆச்சுன்றத கேட்கலான்னு மட்டும் தான் சார். மற்றபடி இந்த காசு கட்டுறது 20,000 ரூபாய் பணம் அதெல்லாம் நான் எனக்கு ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி தான் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். என் மகனுக்கு பதில் சொல்லுங்க சார். எனக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார் பண்ணிருக்கான் சார். என் பையன் பண்ணிருக்கான் சார். ஓகே. அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்டேஷன் என்ன? அவன் கேட்டா சொல்ல மாட்டான் சார். இல்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல உங்க சன்னு ஜாயின் பண்ணிருக்காரா? சன் மகன் தான் ஜாயின் பண்ணிருக்க அப்படி. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது உள்ள புந்து போறவங்களுக்கு ஐடியா இல்லை. நான் வேலையில நான் பிஸியா இருக்கேன். நான்
அது கேட்டா அவங்க ஓகே. சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதை பத்தி என்ன ஆச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார். இது எஸ்பிஓல ஒரு சங்கர் ரெக்கமெண்ட் பண்ண ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அந்த கிளாஸா? ஆமா சார். ஓகே. அதுல கிளாஸஸ் என்ன சங்கர் சார் போயிட்டு இருக்கு? வேற ஆக்சுவலி யாரு? இல்லை, எனக்கும் அதை பத்தி ஐடியா நான் இல்ல சொல்றேன் அங்க சார் என்ன நடக்குதுன்னு. நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி ஃபார் த டர்பன். ஆக்சுவலி சார் சொல்ற மாதிரி யூசுப் பிரதர் சொல்ற மாதிரி அந்த ட்ரேட் மார்க்கெட்ல இது ட்ரேடிங் இதுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. அதுல என்னன்னா ஒரு ஆமா. டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் லைன்ல வந்து எல்லாரும் அந்த ஃபுல் கோர்ஸை வந்து முடிக்க முடியல சார். ஏன்னா நானே வந்து டிராவலிங்ல இருந்தேன். ஸோ வந்து பாக்குறதுக்குள்ள அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ சில கம்பெனில வந்து அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த அன்லிமிட்டெட் எப்போ வேணாலும் 1 இயர்ல எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்ததுனால எங்களாட்டி அது கம்ப்ளீட்டே பண்ண முடியல சார். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ண முடியல. சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, சில பேர் கம்ப்ளீட் பண்ணல. அவங்கள்ட்ட இப்ப ரிக்வெஸ்ட் எனக்கு பண்ணி அதை கொஞ்சம் அந்த ஒரு டீட்டெயிலா சொல்லுங்க சார். அந்த டைம் லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டைம் லைன் எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க? மீன்ஸ் லாஸ்ட் அவங்க வந்து டைம் ஆல்மோஸ்ட் ஒரு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 3 இன்க்ரீஸ் பண்ண மந்த்ஸ் மாதிரி. சொல்லியிருந்தோம். ஆமா 3 மந்த்ஸ் கொடுத்திருந்தாங்க. பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ரிக்வெஸ்ட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் டைம் பீரியட் இருந்தா ஏதாவது டவுட் இருந்தா கூட அவ எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணி அவங்க பார்த்துட்டு அது கோ த்ரூ பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது சார். ஆக்சுவலி நாங்க ஏன்னா நான் எப்படி அவங்க கிட்ட நாங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க அந்த கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு லாஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சு. அந்த நீங்க என்ன கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் கிடைச்சிற மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க ஓகே சார். அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ நான் கேட்கறேன் சார், இது சம்பந்தமா அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுவும் தெரியும். ஃபைன் அந்த சார். மாதிரி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் லைனே தேவைப்படாது, நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். கரெக்ட் சார். Thank you, அதே sir. மாதிரி நான் ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்டேட் வரல. எனிவே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். நான் ஃபாலோ Thank you, பண்றேன், sir. நான் ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் Thank you, வெளியே thank நம்ம you, sir. சுத்திட்டு Thank you, sir. இருந்ததுனால அது என்னன்னு தெரியல. நம்ம கேட்டலாம், இது என்னன்னு கேட்டு செக் பண்ணலாம். நாங்க சொன்னது, நாங்க ரெக்கமெண்டேஷன் அதுதான். ஒன்ஸ் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கே ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருந்தோம். போதும் சார். ஸோ அவங்களும் அது ஓகே, போதும் நாங்க சார். இதை பத்தி கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட அப்டேஷன் என்ன அப்படிங்கறத நான் விசாரிச்சு பாக்குறேன் சார், செக் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். சார் ஒரு அப்டேட் சார். சதீஷ்குமார் பேசுறேன் சார். சதீஷ்குமார் சார், சொல்லுங்க சார். சார் அந்த ட்ரேடிங் ரிலேட்டடாவே மேபி சார் அவங்க வந்துட்டு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண கொடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் அதை வச்சு மற்றவங்களும் அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ்க்கு அவைல் பண்ணிப்பாங்க, அவங்களோட மெட்டீரியல் மாதிரி அப்படியா இருக்கலாம். பட் நிறைய கம்பெனிஸ் நான் பார்க்கறது சார், ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பவுமே கேட்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்கலாம் சார். ஓகே சார், நம்ம பேசலாம் இதை பத்தி. அவங்க கிட்ட பேசணும்னா இதுக்குன்னு தனியா மேபி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், சரிங்களா? அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன நீடட் தேவை, ஒரு ஃபீட்பேக் சர்வே மாதிரி நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கிளைண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். நம்ம புதுசா, ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு ஒன் ஆஃப் கம்பெனி மட்டும் தான் இருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய ஃபீட்பேக் என்னன்னு அவங்களுக்கு கொடுக்கணும். அங்க அந்த ஒப்பீனியன் சர்வேன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அங்க மைக்ரோ டாஸ்க்ல வச்சிருப்போம். அந்த டாஸ்க்கை வைக்கிறதுக்கான ரீசனே அதுதான். அவங்க கொண்டு வர ஒவ்வொரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்குமே என்ன ஃபீட்பேக், மக்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்து கொடுத்து அதுல இருக்கிற மைனஸ் என்ன பிளஸ் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க சரி செய்யறதுக்காக தான் இங்க இந்த ஒப்பீனியன் சர்வே அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் போல்ன்றதே வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லா கம்பெனிக்குமே இதை பண்ணுவோம். நம்ம இந்த கம்பெனிக்கிட்டையுமே சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கு தேவைப்படுது, அது இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா அதை பண்ணி கொடுப்பாங்க, பண்ணி கொடுக்க சொல்லலாம். அப்ப நம்ம தானே இவ்வளவு பண்றோம், அப்ப நமக்காக பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ண சொல்லிடல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அப்புறம் கரண்ட் சார் எஸ்பிஓ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். வந்திருக்கு சார். நீங்க சொல்றது எல்லாமே நாங்க நினைக்கிறதே தான் சொல்றீங்க. நாங்க எஸ்பிஓ சப்போர்ட் பண்றோம் சார். நீங்க எங்களுக்கு வேணுங்கிறத பண்றீங்க, அதே மாதிரி நாங்க உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பா பண்ணுவோம் சார். சார் இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை சார், அதை கண்டிப்பா பண்ணுவோம். பட் அந்த பேமெண்ட் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் பே பண்ணிட்டு 3 monthsல நமக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். அது ஒரு சஜஷனா. நாங்க இப்ப எப்படி பேசியிருக்கோம், எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க பண்ற மாதிரி, சரிங்களா? செகண்ட் டைம் மட்டும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் எஸ்பிஐ அதுக்குண்டான பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி கேட்டிருக்கோம். அவர் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் செகண்ட் டைம்ல இருந்து நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த பிசினஸ் நீங்க பண்ணுவீங்க. அது ஒரு பிசினஸ் தான் சார், ஃபர்ஸ்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, அதுவும் ஒன் ஆஃப் த பிசினஸ். அது ஒரு சர்வீஸா தான் நம்ம பண்ண போறோம். அந்த சர்வீஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. செகண்ட் டைம்ல இருந்து அது எஸ்பிஐ அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் ஒன்று பண்ணிருக்கோம். அது நான் சொல்றேன் டீட்டெயிலா, அது எது ஓகே ஆகுதுன்னு பார்ப்போம்.
அதை பொறுத்து நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு தடவையும் நீங்க பே பண்ணணும்ன்றது அவசியம் இல்லாத மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் என்ன ஓகே ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் அதுக்கு அந்த மாதிரி சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே சார். சார் செகண்ட் சஜஷன், நம்ம எதுவும் ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இல்ல கூப்பன் சேல் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுமா சார்? ஏன்னா வேற ஒர்க்ல இருக்கும், ஃபுல் டைம் ஒர்க்ல. அதாவது என்னன்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை நீங்க சேல் பண்ணிதான் ஆகணும், இதை நீங்க சேல் பண்ணாதான் உங்களுக்கு வருமானம்ன்ற ஒரு சுச்சுவேஷனை என்னைக்குமே ஏற்படுத்த மாட்டோம். சரிங்களா? நாம அதை ஒரு ஓகே சார், ஒரு நாளைக்கு தேங்க்ஸ். ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ கொண்டு வரோம்னா கூட சரிங்களா, அதுக்கு தேவையான சேல்ஸுக்கு தேவையான விஷயத்தை எஸ்பிஓ உருவாக்கும். எஸ்பிஓ என்னைக்குமே ஒரு கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை நீங்க வித்துதான் ஆகணும், இதை வித்தாதான் உங்களுக்கு வருமானம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பண்ண போறதுமே ஒரு பர்ச்சேஸ், அது ஒரு சர்வீஸ் தான். சரிங்களா? அந்த சர்வீஸை எப்படி பண்ண போறன்றது எஸ்பிஓட பிளான் வரும்போது தெரியும். மற்ற கம்பெனிகளுக்கும் நமக்கும் உண்டான அந்த டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறது. இங்கே நாமளும் சேல்ஸ் தான் பண்ணி கொடுக்க போறோம் அந்த கம்பெனிக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த போயிட்டு நீங்க எத்தனை பேர் வாங்க வைங்க, நீங்க எத்தனை பேர் வாங்க வைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் நீங்க ஒரு வீடு வீடா போயிட்டு நீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதை வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரிலாம் உங்களை கம்பல் பண்ண மாட்டோம். சரியா? அது கம்பல்சரி எஸ்பி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னைக்குமே பண்ணாது. நீங்க இதை வாங்கி ஆகணும், வாங்கினாதான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு வேலையை என்னைக்குமே பண்ணிட மாட்டோம். நீங்க மத்தவங்களை வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமா இருக்கும், விருப்பப்படுறவங்க பண்ணிக்கங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கான்செப்ட். வேற யாருன்னா வாங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போடும்போது உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கொடுக்குமே தவிர உங்களுடைய மந்த்லி சேலரிக்காக ஒரு யாரையோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு இத்தனை பொருளை வித்துட்டு வரணும், இத்தனை சர்வீஸை வாங்க சொல்லணும், அதை வாங்க வச்சாதான் உங்களுக்கு வருமானம், அப்படி மாதிரியான ஒரு கண்டிஷன் என்னைக்குமே எஸ்பிஐ கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் சார், இந்த அஷூரன்ஸ் போதும் சார். தேங்க்யூ ஓகே சார், ஓகே. தேங்க்யூ.